ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா புது யூடியூப் சேனல். இது எதுக்காக அப்படின்னா ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு. நான் ட்ரேடிங் 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா குயிட் பண்ணிட்டேன். எனக்கு இது சரிப்பட்டு வரல. நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு சசி ப்ரோ, ட்ரேடர் சசி சேனல். அவர் சேனலை லாஸ்ட் 1 இயர் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் சேனல் மூலமாக சார்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு கிடச்சிது. அது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜேர்னியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கேன். அதோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் மட்டும் அவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ண சொல்லியிருப்பார். இப்போ அதுலேயே கரெக்டாக எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் நமக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது என்னங்கிறது பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த டெக்னிக் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட் இப்போ டவுனில் இருக்குது, அப்பில் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்றைக்கி டே ஓப்பன் ஆனோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சின்ன ஒரு டெக்னிக்கு. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புல் பேக் கொடுக்கும், மறுபடியும் ஒரு டவுன் கொடுக்கணும் வைங்க. மறுபடியும் எப்போ ஈக்குவலாக போய் கீழே வருதோ அப்போ நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறோம். அது எந்தெந்த க்ரைட்டீரியா மூலமாகலாம் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம், இப்படி பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. அதாவது என்னென்னா, டவுன் ஆகிற மார்க்கெட்டு புல் பேக் கொடுத்து மறுபடியும் ஒரு லோ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஈக்குவலாக வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரிக்கான ஒரு ஃபார்வேர்டு மூவை நம்ம கொண்டு போகலாம். அதை நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறது சார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டவுன் ஆகிருக்கு. அப்போ ஒரு புல் பேக் நடந்திருக்கு, கீழே வர முடியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த சினாரியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா, பர்டிகுலர் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈக்குவலாகி டச் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஈக்குவலாகி டச் பண்ணியிருக்கு. ஈக்குவலாகி டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஈக்குவலாக வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பார்த்துக்கிட்டாலும் இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, இந்த டெக்னிக்கை இங்கே பிடிச்சிட்டிங்கனாலே போதுமானது. எப்படின்னா, இந்த மார்க்கெட் டவுன் ஆகுது, மீறி போனால் எத்தனை கேண்டில் அப்படியே டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்குமா? போகாது. கரெக்டுங்களா? 1 2 3 ரெட் கேண்டில், அதாவது பேர் கேண்டில் வந்ததுக்கப்புறம், செல்லிங் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன ஃபார்வர்ட் மூவ் ஆகுது. சரி, தெரியுதுங்களா? சேம் அதே தான். நான் எல்லா இடத்துலையும் அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? நம்ம எல்லா இடத்துலையும் அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் சேம் க்ரைட்டீரியா நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு செல்லிங் கேண்டில், செகண்ட் கேண்டில் அதை க்ளோஸ் வச்சுருக்கான்னு பார்க்குறோம். தேர்டு கேண்டில், சரிங்களா, க்ளோஸ் வச்சுருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபோர்த்து கேண்டில் லோவில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த டெக்னிக்கு, அதாவது 3 கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஃபோர்த்து கேண்டில் லோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம டார்கெட் இதுதான். அதோட ஹை விக்கில் பாடி தான் டார்கெட்டு. இது கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது வேலிடாக இருக்காது. நான் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இந்த ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஆர்டர் எடுக்கிறோம். இது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் மார்க்கெட்டு, இதுக்கு மேலேயே கூட போயிருக்கு. ஆனால் நம்ம இந்த பாடியிலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதான் டெக்னிக்கு. நம்ம
நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாங்களா? இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். தொடர்ந்து பேரிஷாக வந்திருக்கு. இங்கே ஒரு புல்லிஷ் க்ளோஸ் நடந்திருக்கு. அந்த புல்லிஷ் க்ளோஸை ஈக்குவலாக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஈக்குவலாக சேலஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. நான் எப்போவுமே வந்து அது சின்ன இதில் எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து இது இன்சைட் பார். இந்த கேண்டில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. நான் வச்சு கர்சர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது. நம்ம கீழே வருவோம். எப்போது நம்ம இந்த இடத்துல பர்டிகுலராக இதுக்கு இந்த இடத்துல வருவோம். வந்தோன்னா அப்புறம் ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு இதுதான் இந்த பாடி தான் டார்கெட்டு. நீங்கள் பக்கத்தில் போகும்போது கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? 250 சம்திங். நம்ம அவ்வளோ தூரம் வச்சுக்க தேவையில்லை. நம்ம இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதை வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணோன்னா எங்கே சப்போர்ட் கிட்டே போகுதோ அங்கே அந்த டைம் பார்த்துட்டு ஏடிஎம் ஐடிஎம் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மார்னிங் வந்து ஒரு 11 o'clock ட்ரேடு வந்தாயிடுங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக. அப்படி இல்லாட்டி ஆஃப்டர் 1 o'clock ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.